ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா 4ஆம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் இடத்துல பார்த்தேனால் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது 4ஆம் இடத்துல துர்கிரகங்களும் கோணத்தில், அதாவது திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5, 9 இதில் சுபர்களும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க, 5 உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை தருவார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில். ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் ராசிநாதனும் 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனால சூட்டு முதலான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், உடல் உபாதைகள் வரும். இருதயம் மற்றும் அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் என்ன மாற்றத்தை கொடுப்பாங்க, என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அற்புதமாக சொன்னீங்க. சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு புதனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 6-12 மாறி வராங்க. 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் இருக்கார். அப்போ நல்ல காரியங்கள் இதாகப்பட்டது. இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது +2 வரலும் லோயர் எஜுகேஷனும், அடுத்தது 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லியிருக்கக்கூடியது. அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு 7ல் சனி பகவான் இருக்கார். கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுடைய பார்ட்னரால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. இது பண்ணினோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் நமக்கு தான் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சூரியன் கூட புதனும் சேர்ந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று சூரிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க புதன் திசையோ புதன் புக்தியோ புதன் அந்தரமோ நடக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிக்கு 12ல் இருக்கிற குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு கிடைக்குது. ராசியில் உள்ள சூரியனுக்கும் கிடைக்குது. இந்த அதிபதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியனை குரு பார்ப்பது சிவ ராஜயோகம்னு பேர். இதுக்கு உதாரணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் 17/11/2025 15/12/2025 வரையிலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சந்திராசிரம தினங்கள்னு பேர். இந்த சந்திராசிரம தினங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ல் வந்து ஒளி கிடைக்காம இருக்குது. அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்போ அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 29/11/2025 30/11/2025 மற்றும் 1/12/2025 இந்த 3 நாட்களும் நெடுந்தூர பயணத்தை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இதை தவிர இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். இந்த சூரியனார் கோயிலை ஏன் சாமி சொல்கிறீங்க அப்படின்னாக்க அங்கே சூரிய பகவானானவர் சாயாதேவி மற்றும் உஷாதேவி சமேதமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குரு நேராக சதசப்தமாக பார்க்கக்கூடிய கோயில், சிவ ராஜயோகம் கிடைக்கக்கூடிய கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருந்துக்கிட்டு பார்க்குறாரு. அப்போ அப்படியேற்பட்ட இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு முறை இந்த சூரியனார் கோயில் போயிட்டு அந்த குரு பகவானால் பார்க்கப்பட்ட சூரியனார் கோயிலை போய் பார்த்துட்டு வந்தோம்னாக்க சிவ ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில் ஃபஸ்ட்டு வர ஹோரை 6 to 7 அந்த சூரிய ஹோரையில் ஒரு நெய் தீபம் போட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 17/11/2025 15/12/2025 வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐயங்கார் அவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா கேந்திரத்தில் ராசிநாதன் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வீடு மனை பாக்கியங்கள் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போதும் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவிஞர்கள், கதை கட்டுரை எழுதுகிறவங்க, அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அது தவிர இந்த வாசக்கால் செய்கிறவங்க, மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமான முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. கூட அங்கே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் கூடவும் இருக்கார். ராசிநாதன் 2ல் இருக்கிறது அப்படின்றது நீண்ட நாட்களாக கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்துச்சு. குடும்பம் அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த 17/11/2025 15/12/2025 அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக வீட்டில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் அங்காரகனும் இருக்கிறது. கொஞ்சம் வாய் தடித்து பேச சொல்லும், ப்ளஸ் எமோஷன் ஆக சொல்லும். இது பகைவர்களை உருவாக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3ல் சூரியன் செவ்வாய், ஏற்கனவே எமோஷன், அதுவும் பெண் செவ்வாய் கூட சூரியன். அப்போ இந்த காலகட்டங்களில் 17/11/2025 15/12/2025 வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு எதுவும் பண்ண வேண்டாம். பண்ணினா கண்டிப்பாக அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கே பூமாராங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கன்னியாராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னன் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த கார்த்திகை மாதம் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்டாக இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பதவி உயர்வு மற்றும் பணவரவும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு 17/11/2025 15/12/2025 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபாதிபதி மற்றும் தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள், கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ இது அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கா? கார்த்திகை மாதம் இருக்குது. நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். அப்படி இந்த விரைவாக செல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிர பகவானும் என்ன தருவாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அது தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த கவிஞர்கள், கலைஞர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா புதிய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 6ஆம் இடம் வலுப்பெற்று போய் 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதனால் நிச்சயமாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் ஒரு 10 நாள், அதாவது 27/11/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் போகிறார்.
குருவின் பார்வை இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக இவ்வளவு நாளாக, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளில் அபரிமிதமான முயற்சி இருக்கும். சில நாட்கள் அந்த முயற்சியை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்னைக்கு வருது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன வகையான சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1/12/2025, 2/12/2025, 3/12/2025 இந்த 3 நாட்களுமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள், புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கட முறையான சரணாகதி அடையணும். திருப்பதி போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக திருப்பம் வருமா, திருப்பம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார், 2வது பார்க்க வேண்டியது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், கீழே திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வதாக பார்க்க வேண்டியது மேலே மலையில் உள்ள வராக சுவாமி, 4வதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் வேங்கடமடையான பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வெற்றி 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 கட்டக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா, இருக்கும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பமான நிலையில் இருக்கேன், ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் புதன்கிழமை. வந்த மாதத்தில் உள்ள ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு வாங்க. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் இந்த கன்னியா மாத அன்பர்களுக்கு 17/11/2025 15/12/2025 வரையிலும் என்னென்ன வெற்றி, என்னென்ன தோல்வி, என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 2ஆம் இடத்துலேருந்து 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பண வருமானத்திற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது, பண வருமானம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காலம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை, வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம். 95 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.